அரிசி முட்டை மாதிரி தண்ணி ஊற்றி நக்கல போட்டா சொறி முத்து பல்ல கட்டி போடுவேன். சொறி முத்து ஐயா அழகா கூப்பிடுறா. முதல்ல சொறி முத்துங்கிறது அப்புறம் ரியத்து கொடுத்து அப்புறம் கொஞ்சமா சுருக்கி முத்து இதுக்கு சூடா வரைக்கும் வரணும் கூப்பிடுவேன். இல்லன்னா மணியாடி சாமி கூப்பிடுறா. சரியா மணியாடி சாமி கூப்பிடுறேன். ஆறு வண்டியில பாரியா யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? ஏன்னா அந்த ஊர்ல கிளம்பிக்கலாமா பேய் பிடிக்குது? என்ன பேய்களுக்கு கூறு இருக்கிட்ட போச்சா? ஆமா அந்த கிளம்பி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாய். உங்க ஆத்தா பொண்ணு தாயா? கொஞ்சம் நம்ம கிளம்பியப்பா. ஆமா உன் பேர் என்ன? அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல. நான் பேயோட பேரை கேட்டா பேப்பல கொஞ்சம் சும்மா உன் பேர் என்னன்னு கேட்டல. உன் ஊர் அது பாரப்பட்டு. உன் வயசு என்ன? வயசு 21 வயசா? ஆமா 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கே, என்ன காரணம்? எங்க ஊர் கறிக்கார பாண்டி என்ன கல்யாணம் பண்ணி காத்துட்டு போயிட்டாங்க. சரி முதல்ல நடக்கல. அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்கீங்க. பாண்டி வசல் தான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டாங்க. நான் வெளியே போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டா போவையா? இந்த உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா? ஆசைட்டால கவலைடா. ஆசை நிறைவேறணும்டா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாலாத்தை கேளு, சூட்ட கேளு. அதை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணனும்னா இதெல்லாம் பண்ண சத்தம் பண்ண சொந்தம் சைடா இத பத்தி ஏன்டா பேசுறது? உன்னோட இங்க ஜாச்சா இருக்கு. நாங்கெல்லாம் சுருட்டி வச்சிருக்கோம். வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடி நீ முடியாது. போமாட்டியா? போராஞ்சி வந்திருக்கேன் மாதிரி பேய சொல்லு சாராயா வாங்கி தர தயங்க வேணா ஊர சொல்லு ஆட்டீரல் சுட்டுத்தாரே அழகு பேயே அளவிடு சுருப்பாரே மாலை சின்ன பொண்ணு வாழ விடு போடாஞ்சி வந்திருக்கேன் மாறி பேய சொல்லு நாராயா வாங்கி தர தயங்க வேணாம் ஊர சொல்லு வேயம்மா வேணாம் ஓடி போயம்மா அன்னைக்கு முடியாடி விட்ட பூஜை இன்னும் வேணுமா? நீ உள்ளூரா மாறி வந்த வெளியூரா? கொஞ்சம் ரோஷம் இருக்கு உள்ளப்பா, ஏதோ தேசம் இருக்கு. ஒரு பிள்ளையார் போடிச்சு ஓடு ஓடு இது சரிப்பட்டு வராது. அந்த சாட்டை கொண்டு வரல. சாட்டை கொண்டு வரலையா? டேய் வர வர ஓன் சேட்டையில தான் அதிகமா இருக்கு. இங்க பாரு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நீ போடா போய் வாழ மாட்டேன். போக மாட்டியா? அப்படி கத்திக்கிட்டே இருக்க சும்மா பயமுற்ற வேலையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்காங்க. நாங்க ஒன்ன மாதிரி கொள்ள போய பார்த்தவங்க. வாடா சீக்கிரமா. ஒரு மனுஷன் தனியா இவன் நேரம் கழிச்சா வருது. திட்டம் மொட்டை என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேயி மோகினி பிசாசு ரத்த காட்டேரி எல்லாம் ரத்தம் கட்ட ஓட வச்சுனேன். எனக்கு பண்ணாம அந்த கிளவியை விட்டு ஓடிடு. என்ன வாஞ்சாதுன ஓட ரயில உயிரோடு அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓட ரயில நான் போய் விழுவா? இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெளுக்கிற வழியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு. ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்பு முடிக்கிச்சு. என்ன பாரு என்னடா கிளவி செத்து
செத்து போச்சா? ஆமாண்ணே. என்னடா சொல்ற? தானா புருஷனை தடியை நினைச்சு கொண்ட மாதிரி கொண்டுட்டீங்களே. ஓ கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளும் செத்துறத அனுப்பிடுவாங்க. எது எப்படியோ முதல்ல என்ன காப்பாத்துங்க. சரி, நான் எப்படி தப்பிக்கணும் அதை பால பண்ணி தப்பிக்க பாரு. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியும். நான் என்ன பண்ணுவேன்? யாய் காத்தாயி போயிரு போயிரு. அதான் போயிடுச்சு. டேய், சும்மா வா, தப்பிக்கிறதுக்கு புது முட்டை பண்ண பேசாம வா. ஏய் இப்படி போகல. அப்படி ஏய், என்ன நிக்கிற? வெளியே வந்தாக்கல ஏன் நிக்கிற? போ. என்ன பல்ல கட்டிட்டு இழிக்கிற? அடி பாவி காத்தாயி, கிளவிய கொன்னுட்டியா? கிளவி செத்து போச்சா? எங்க ஊர் கிளவிய கொன்னதுக்கு முன்னே கட்டி வச்சு அடிக்கிற. நான் சொல்லி முடிச்சாயா? மொத்தத்துல கிளவிய கொன்னுட்டாங்க இல்லையா? அது கிளவி விடியா? அது எதுக்காக நாளைக்கு போற கேட்டதா? அங்க பாரியா, நான் உயிரியே பழைய வச்சு அந்த பேயை விரட்டி பிடிக்க என்னமா போராடுறாரு. இந்த மாதிரி ஒரு சாமியாரி நம்ம ஊருக்கு கிடைப்பாரா? முதல்ல அவரை கையெழுத்து கும்பிடுங்கய்யா. அப்பாடா, நம்பிட்டாங்க. டேய், மாத்திரத்து இறங்கி எங்க ஓடுற? என்னால வளர்க்க வர? தப்பிச்சுட்டா. ஒரு நிமிஷம் ஐயனாரே, ஒரு குலகேசன் உங்க பிள்ளையை காப்பாத்திட்டப்பா. இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கல்வி டெவலப் போனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அப்பதான் என்ன மாதிரி குப்பாவுக்கு சாமியாரா போக முடியும். கைதிட்ட மறந்து